மும்பையிலிருந்து உத்தரகாண்ட் மாநிலம் தேராதூனுக்கு சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் பலியாகியுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் நமது மும்பை செய்தியாளர் ஜவஹர். ஜவஹர், இந்த விபத்து எப்பொழுது எந்த இடத்துல நிகழ்ந்தது? இந்த விபத்து நைட்டு, அதாவது விடிகாலம் ஒரு 2:45 நடந்து 2லிருந்து 2:45. இந்த ட்ரெயின் மும்பை பேண்டூர்ல இருந்து தேராதூன் போற ட்ரெயின். அது போற வழியில தானே டிஸ்ட்ரிக்ட்ல தானு ஸ்டேஷனும் கோல்வாட் ஸ்டேஷனுக்குள்ள இடையில, அதாவது S3, S4, S5 3 போகில தீ பிடிச்சிருக்கு. நம்ம பிடிச்ச காரணம் கூட இதுவரை தெரியல. அதாவது எப்படி ஆயிருக்குன்னா, இந்த காரணம் என்ன, இது மும்பையில இருந்து 170 கிலோமீட்டர் அந்த இடத்துல தீ பிடிச்சிருக்கு. இப்போதுக்கு 3 போகில தீ பிடிச்சிருக்கு. 5 பேர் உயிர் இறந்திருக்காங்க. அதுல ஒரு பெண்மணி இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இந்த காரணம் இப்போ ரயில்வே அதிகாரிகளும் சரி, போலீஸ் அதிகாரிகளும் சரி, இதுக்கான விபத்துக்கான காரணம் அவங்களுக்கு இதுவரை தெரியல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல் கட்டத்துல நம்ம ஆட்களை மீட்டி கொண்டு வரணும், அதுக்கு பிறகுதான் மற்ற நடவடிக்கை எடுக்கணும். சாருங்க ஜவஹர், இந்த விபத்து தொடர்பாக இப்போ தற்பொழுது அந்த ரயில்வே நிர்வாகம் என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது அந்த இடத்தில்? நடவடிக்கை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஆட்கள் அங்க ட்ரெயின்ல போற ட்ரெயின்களை இருக்கிற ஆட்களை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் சின்ன சின்ன காயம் பட்டிருக்கோ அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. இப்போதுக்கு அவங்க இருக்கிற ஆட்களை காப்பாற்றுறதுக்கு நடவடிக்கை மட்டும் எடுக்காங்க. மற்றபடி விசாரணையோ என்ன காரணமோ அது அடுத்த கட்டத்துல தான் எடுக்க போறாங்க. சாரங்க ஜவஹர், காயமடைந்தவர்கள் இறந்தவர்களோட தகவல் ஏதாவது இருக்கா? அவர்களோட உறவினர்களுக்கு இது பற்றி அறிவிச்சாச்சா? ஆக்சுவலா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இந்த காயங்கள் 5 பேர் உயிர் இறந்திருக்காங்க. மற்றபடி சிறு காயங்கள் சில ஆட்களுக்கு பட்டது. அவங்கள ஏற்கனவே அவங்க சொந்தக்காரங்களுக்கும் சரி, கூட போற ஆட்களுக்கும் சரி, எல்லாருக்கும் தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்கள பக்கத்துல உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கிருந்து அவங்க உடல் அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க போறாங்க. அந்த இது கரெக்ட், அது சரியா நடந்திருக்கு ஐஸ்வர்யா. இப்ப சம்பவ இடத்திற்கு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க ஜவஹர்? சரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, சம்பவ இடத்துக்கு போலீஸ் அதிகாரிகள் வந்திருக்காங்க, ரயில்வே அதிகாரிகள் வந்திருக்காங்க. மற்றபடி ஃபயர் பிரிகேடுக்குள்ளது ஒரு 4 வண்டி, அதாவது 4 ஃபயர் இன்ஜின் போயிருக்கு. மற்றபடி அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்கும் சரி, காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கை 100% தான் நடக்குங்க ஐஸ்வர்யா.